முக்கியமான பொக்கிஷமான 5 திக்ருகள் அடங்கியிருக்கு. இந்த துல்ஹஜ் மாதத்துல அதிகமா ஓத வேண்டிய திக்ருகள் என்ன? இந்த 4 திக்ருகள் இதுல அடங்கியிருக்கு. அடுத்ததாக சொர்க்கத்தின் கருவூலங்களில் இருக்கின்ற ஒரு வார்த்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லஹ், மிக சிறந்த ஒரு வார்த்தை. இப்போ இந்த ஒரு துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதாவது 5 துவாக்கள் மொத்தமா அடங்கியிருக்கு. அது முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்னன்னா, இந்த துவாவை அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எப்படி மன்னிக்கப்படும்னா, மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதிர்வது போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு. பொதுவாக புனித மதம்னா என்னது? பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம். அப்போ புனித மாதங்களில் மட்டும்தான் பாவங்கள் செய்யக்கூடாது, மற்ற மாதங்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லா மாதங்கள்லையும் பாவங்கள் செய்யக்கூடாது. ஆனால் மற்ற மாதங்களில் நாம் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சால் அதற்கு தண்டனையாக அந்த ஒரு பாவம் என்னவோ அதற்கான தண்டனை தான் இருக்கும்.